ஐயநாதன் குறிப்பிட்ட அந்த இடம் கொஞ்சம் சுவாரஸ்யமானது. கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தி தேர்தல் அரசியல் மூலமாக அதிகாரத்தை நோக்கி நகரணும்னு திரு ராமதாஸ் நினைக்கிறாரு. நேரடியாக தேர்தல் அரசியல் மூலமாக அதிகாரத்தை பெறணும் அப்படின்னு திரு அன்புமணி நினைக்கிறாருன்னா, இன்றைய இளைஞர்களுக்கு தேர்தல் அரசியல் மூலமாக அதிகாரத்தை பெறுவதுங்கிறது கொஞ்சம் விருப்பமான பிடித்தமான விஷயம் தானே? ஆமா, நிச்சயமாக. அன்புமணிக்கு எனக்கு ஒரே வயசு, ஆனா அதனால அவர் இளைஞர்னு சொல்ல முடியாது. என்னை விட இன்னொரு 6 மாசம் கம்மி தான். அக்டோபர்ல அவர் பிறந்தாரு, நான் மார்ச்ல பிறந்தேன். வருடத்தை சொல்லியா? 68. இதுல பிரச்சனை இவ்வளவுதான். ஒருத்தர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை வளர்த்திருக்காரு. வைகோனுடைய கேஸும் அதே தான். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை வளர்த்திருக்காரு. எவ்வளோ அவப்பேர்கள் அந்த சமயத்துல, ஜாதி என்ற அவப்பேர் இவருக்கு. வைகோக்கு திராவிட கட்சியான தாய் கட்சியான திமுகவை உடைத்து வந்த, அதை காலி பண்ணணும்னு, நாசமாக்கணும்னு நீங்க வந்தீங்க அப்படின்ற அந்த அவப்பேரு. இந்த அவப்பேர்களை வைத்துத்தான் 2 பேரும் கட்சியை வளர்த்திருக்காங்க. அப்போ அதை தாண்டி அவர்களுடைய பிள்ளைகள் இந்த சீனுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மாறுது. எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. எங்களை நேராக பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிருங்க, நாங்கள் அங்கே போய் உட்காந்து மந்திரி ஆயிடுறோம், அதன் பிறகு நாங்கள் ஷைன் ஆயிடுறோம், WHO போவோம். எங்களான்றது கட்சிக்காரங்களையும் சேர்த்து சொல்றாங்களா, எங்களை மட்டும் அனுப்புங்க போதுன்றாங்களா? இல்ல, அங்கதான ஒரு முரண் வருகிறது. அங்கதான் கட்சியில் இருக்கின்ற, தலைமையில் இருக்கின்ற ஒரு ஏகே மூர்த்தி ஆனாலும் சரி, அதுக்கு அந்த காலத்தில் இருந்த தலித் எழுமணி ஆனாலும் சரி, இல்ல ஜிகே மணி ஆனாலும் சரி, அவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு குரல் அந்த டைம்ல கொடுத்திருக்க வேண்டும். இன்னைக்கு அருண் பேசும்போது கூட சொல்லியிருக்காரு, எம்எல்ஏ அருண் கூட பேசும்போது சொல்லியிருக்காரு, ஒன்றும் ஒரு பிரச்சனை ஒன்றும் கிடையாது கட்சிக்குள்ளால பேசியிருக்காரு. மாலைக்குள்ளேயே அது செட்டில் ஒன்று ஆயிடும்னாரு. ஆமா, அது எந்த ஒரு அடிப்படையில் அவர் பேசுறான். நம்ம ஒவ்வொருத்தரும், கட்சியில் இருக்கின்ற ஒவ்வொருத்தரும், அது அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கின்ற ஒரு வியாதியாக நான் பார்க்கிறேன். அனைத்து கட்சியில் இருக்கின்றவர்களும் 2ஆம் நிலையில் இருக்கின்றவர்கள் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபேமிலி சண்டைப்பா. அதாவது நீங்க கட்சிக்குள்ளால் இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அது தலைமை என்ற பிரச்சனையை நீங்க செட்டில் பண்ணுங்க. தலைமைக்கு நாங்க யாரும் வரல. நாங்க இந்த இடத்துக்கு இருக்கிற அடிதான், அதாவது செகண்ட் பிளேஸ்க்கு இருக்கிற அடி குடும்ப பிரச்சனையா தான் பாக்குறாங்க நிர்வாகிகள். ஆமா, அதாவது தலைமையில் இருக்கின்ற பிரச்சனை குடும்ப பிரச்சனை. அந்த குடும்பத்தை நீங்க அடிச்சு வந்துருங்க. யாரோ அடிச்சு போட்டுங்க, நீங்க கடைசியில் அங்க வந்துடுறீங்க. ஆனா நாங்க கிடையாது அந்த இடத்துல. நாங்க எங்க இருக்கிறோம்? நாங்க 2வது இடத்துல இருக்கிறோம். அதாவது யார் ஜெயிச்சு வந்தாலும் அந்த ஒரு ஒலிகார்கி இருக்கும் இல்லையா, அதாவது டெமோக்ரஸியில இன்னைக்கு ராகுல் காந்தி கிட்ட ஒரு கோட்ரி இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு கோட்ரியாக நாங்க செயல்படுவோம். அதுதான் ஒரு மாடலா இருக்கிறது. நரேந்திர மோடிக்கு கூட தான் அதே மாதிரி ஒரு கோட்ரி இருக்கு. அவர் அதிகாரிகளை வைத்திருக்கிறார், குஜராத்தில் இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறார். அதே மேட்டர் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதுல என்ன பாத்தீங்கன்னா, முக்கியமாக எனக்கு அதிகாரம் வேணும் என்ற அந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான் இருக்கிறது. ராமதாஸுக்கும் அன்புமணிக்கு இருக்கின்ற வித்தியாசம் பாத்தீங்கன்னா, எனக்கு அரசு பதவி, அரசு அங்கீகாரம், அரசு அதிகாரம் இது தேவை என்று அன்புமணி கருதுகிறார். ராமதாஸ் பெரியவர் என்ன கருதுகிறார்னு பாத்தீங்கன்னா, எனக்கு மக்களுடைய அங்கீகாரம் வேண்டும் என்று அவர் கருதுகிறார். அதனாலதான் இன்னைக்கும் அவர்களுக்கு கிராமங்களிலையும் அந்த கம்யூனிட்டியிலையும் அவர் அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது நிச்சயமாக அவருக்கு தான் இருக்கிறது. அன்புமணிக்கு நிச்சயமாக ஜெனரல் கவுன்சில்ல செல்வாக்கு இருக்கிறது அன்புமணிக்கு தான். என்றால் அவர் தான் அவருடைய ஆளுகள் தான் அங்க போட்டிருக்காரு. திரு ஐயநாதன், திரு ராமதாஸோட கைதான் ஓங்கி இருக்கா கட்சியில இன்னமும்? அவர் தான் கட்சி. அவரோட இருந்து வெளியேறி நமக்கு சொல்லலாம், நாங்களாம் கூட கட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ வெளியிலலாம் பலரும் பேசுகிறாங்க, அவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் பிரதான மையம் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தான். ஒரு கிராமமாக போயிட்டு அவங்களுக்கெல்லாம் சேரை போட்டு உட்கார வச்சுட்டு இவரும் உட்காந்துக்கிட்டு பேசி 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 அரசியல் வயப்படுத்திட்டாரு வன்னிய பெருமக்களை, வன்னிய இளைஞர்களை. அப்படிதான் அவர் அரசியல் வயப்படுத்தி இருக்கிறாரு. அவர் ஒரு ஃபோர்ஸாவே இருக்கிறாரு இன்ன வரைக்கும். அவர் ஒரு ஃபோர்ஸ். திரு ராமதாஸுக்கு எதிராகவும் யாரும் பேசல. அது அன்புமணி ஆதரவாளர்களா கூட இருக்கலாம். அதே மாதிரி திரு அன்புமணிக்கு எதிராகவும் யாரும் பேச, அன்புமணிக்கு எதிராக யாரும் பேச மாட்டாங்கன்னா, ஏன்னா அவர் ஐயாவோட புள்ளன்றதுக்காக தான். அவ்வளவுதான். இவர் தான். இப்போ நான் கேட்கிறேன், திரு அன்புமணி அவர்கள் மேலே இருந்து அமைச்சராக இருந்து சாதித்த சில விடயங்கள் இந்தியா முழுவதும் பலன் பெற்றது உண்மை. ஏகே மூர்த்தி போன்ற, திரு வேலு போன்றவர்கள் அரக்கோணத்தில் எம்பி, ரயில்வே திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் 80% பிராட்கேஜை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஏகே மூர்த்தியினுடைய பேரு யூகேல கூட ஒழிச்சுது, யூபியில் கூட ஒழிச்சுது. அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாம்ப் இடப்போ போயிட்டு எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி போகிறதுக்கு ஒரு பாதை, வரத்துக்கு ஒரு பாதைன்னு அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு இடத்துல கூட சாதிச்சவர். இங்கே ரிசர்வேஷன் கவுண்டரில் இந்த கார்டு தான் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லும் போது தலையிட்டு அதை மாற்றினவர் ஏகே மூர்த்தி, சாதாரண மாற்றல். அப்போது அதே மாதிரி ஐயா பேராசிரியர் ராமதாஸ், அதே மாதிரி திரு தலித் எழில்மலை, இப்படி எல்லாமே ஒரு தேர்ந்தெடுத்தெல்லாம் இருக்கு. ஒரு சிங்கிள் சென்டர்லாம் கிடையாதுங்க.
அப்போ திரு ராமதாஸ் அவருக்கு பிக்கப் பண்ண தெரியும், யாரை எங்க வச்சு எங்க கொண்டு போக முடியும் அப்படின்றது தெரியும். எனவே அந்த அரசியல்னால தான் அப்படிப்பட்ட தலைமைகளை திரு அன்புமணி இத்தனை ஆண்டுகள்ல 10 ஆண்டுகள்ல உருவாக்கினதாக இல்லைன்றீங்க. அடிப்படை தெரியாது. சாரி, இது நான் வந்துட்டு ஒரு எந்த அடிப்படையில் நான் சொல்லலை. நான் வந்துட்டு ஏதோ ஒரு இவர் கீழே இருந்து இந்த கட்சி வளர்க்கப்பட்ட இடத்துல அவர் இல்லை, இப்படி வச்சுக்கோங்க. நான் ஒன்றும் அவர் மேலே மதிப்பீடெல்லாம் நான் சொல்ல வரல. அவருடைய அந்த 108 ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், இல்லை பொது இடத்தில் புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு சொன்ன விடயமாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப பெரிய சாதனை தான், நான் மதிக்கிறேன், ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு கட்சின்னு வந்துட்ட ஒன்று அது மக்கள் பேஸ்டு, கேடர் பேஸ்டு. இந்த இடத்துனால தான் ஜெயலலிதா கூப்பிட்டு 28 சீட்டை கொடுத்து பக்கத்தில் இருக்கிற சீட்டெல்லாம் வந்துட்டு தான் வாங்கிட்டு அதன் மூலம் 2001 ஆட்சி அமைக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும். வைகோ அண்ணனுக்கும் ராமதாஸுக்கும் இருக்கிறது பெரிய கிரிப்புன்னா மக்கள் மேலே, மக்கள் சக்தி அவங்களால இயக்க முடியும். மாயவரத்துலேருந்து இந்தாண்ட வரைக்கும் இயக்க முடியும் அப்படின்றது தானே அவங்களுடைய இது. அப்படியாப்பட்டதெல்லாம் இவங்கள சொல்ல முடியாது. திரு ரவீந்திரன், தான் சொன்னதை திரு அன்புமணி கேட்பதை தவிர, திரு ராமதாஸ் சொன்னதை திரு அன்புமணி கேட்பதை தவிர வேறு வாய்ப்பு இல்லையா திரு அன்புமணிக்கு? அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரா திரு ராமதாஸ்? அந்த மாதிரி தான் தெரியுது. அன்புமணி வந்து இன்னைக்கு விட்ட அறிக்கையில டாக்டர் ராமதாஸ் படத்தை மட்டும் போட்டா போதும், என் படத்தெல்லாம் போடாண்டான்னு சொன்னா அவர் தான் தலைவர்னு இவரோட கிளைமை வந்து அவர் என்டால்ஸ் பண்ற மாதிரி தான் தெரியுது. இங்க ரியல் மேட்டர் என்னன்னா, சகோதரர் ஐயநாதன் சொன்னது மாதிரி ராமதாஸ் பாமக தலைமையில் கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்றாரு. அப்போ அவர் அலர்ட்டா இருக்கிறார். பாமக தலைமையில் கூட்டணின்னு அவர் சொல்றாருன்னா, நாம இன்னைக்கு வந்து 10.5 எடுத்து நம்மளை மீண்டும் ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டிய காலகட்டம், அதற்கான நேரம் இது. அதை விட்டுக்கிட்டு பாமக கூட்டணி ஆட்சி வரும், பாமக இடம்பெறும் கூட்டணி ஆட்சி வரும்னு சொல்றது வந்து பார்கெனிங் போற அடிச்சிரும். கடைசியில் வந்து அது பெரிய இக்கட்டை வந்து பாமகவுக்கு கொடுத்துரும். ஏன்னா நீங்க கூட்டணி வரைக்கும் போறீங்க, கட்சி செயல்படணும். நீ வந்து திரு முகுந்தனை ஏத்துக்கிட்டா கட்சிக்குள்ள இருக்கலாம், இல்லைன்னா வெளியேறலாம்னு பகிரங்கமாகவே திரு ராமதாஸ் மேடையிலே அறிவிக்கிறாரு. சொன்னாலும் ஆனா பிடிக்காத ஒரு நபரை இந்த பொறுப்புல போட்டாருன்னு திரு அன்புமணி அவரோடு இணைந்து செயலாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம், இந்த முரண்பாடு தொடர்ந்து கொண்டே தானே இருக்கும் கட்சி. அன்புமணியை வெளியேற்ற டாக்டர் ராமதாஸ் துளியும் விரும்பல. பட் அன்புமணியால மட்டும் போதாது, ஒரு 10.5க்கான போராட்டத்தை எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, போர்க்களத்தில் நிற்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அன்புமணிக்கு இல்லை. முகுந்தனை அடிஷனலா போட்டு நாம வைப்ரண்டா இருக்கிறோம், பலமா இருக்கும்னு சொன்னாதான் என்டிஏயும் மதிப்பாங்க, எடப்பாடியும் மதிப்பாருங்கிறது. ஏற்கனவே திரு தமிழ்குமரனுக்கு திரு அன்புமணிக்கு பிடிக்கல, தமிழ்குமரன் நியமனம்ங்கிற அடிப்படையில கேடர்ஸ் வேலை செய்யலன்னு தான் செய்திகள் வருது. அப்ப அதே மாதிரியான ஒரு நிலைமை தானே திரு முகுந்தனுக்கும் நடக்கும். விருப்பம் இல்லாம அவர் பொறுப்புல நியமிக்கப்பட்டார். 2024 என்டிஏ மேற்குல தெற்குல சிட்டில எல்லாம் ரெட்டலைய 3வது தள்ளின அந்த அணி வடக்க வந்து 2 தொகுதியில தான் அவங்க வந்து 2வது இடத்தை பெற்றிருக்காங்கன்னு சொன்னா அங்க பலகீனம் பாமகவுக்கு இருக்குது. அந்த பலகீனத்தை சரி பண்ண அன்புமணியால மட்டும் முடியாது, முகுந்தனும் வேணும். பாமக தலைமையில் ஆட்சின்னு பாமகவை முன்னிறுத்தி நாம பெரிய ஃபோர்ஸாட்டு காட்டணும்னு டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறாரு. அன்புமணி ஏதோ ஒரு அலையன்ஸ் நமக்கு வரும்னு நினைக்கிறாரு. அலையன்ஸ் வரும்போது தான் இந்த 4.2ல யார் ஓட்டு இருக்கு, எந்த ஓட்டு இருக்குங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் துல்லியமா தெரியும், அண்ணாமலைக்கும் துல்லியமா தெரியும். திமுக ஆப்ஷன் இல்லவே இல்லை. அப்போ அலையன்ஸ் ஆப்ஷனை வச்சு நீங்க ஒரு அரசியல் பண்ணுவீங்கன்னா தேமுதிக அவங்களோட பெட்டரா வந்துடும். இன்னைக்கு தேமுதிகவுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது, டிஎம்கே ஆப்ஷனும் சேர்ந்து இருக்குது. உங்களுக்கு பாமகவுக்கு இருக்கக்கூடிய அலையன்ஸ் ஆப்ஷன், 2வது இடத்தை முடிவு பண்ணக்கூடிய அதிமுக ஆப்ஷனும் என்டிஏ ஆப்ஷனும் தான் இருக்குது. அதுல என்டிஏ ஆப்ஷன் வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு டாக்டர் ராமதாஸே சொல்றாரு. அப்ப என்ன இதுல மாற்றுன்னு சொன்னா, நாம தனிச்சு நிற்க கெப்பாசிட்டி உண்டு, நிற்போம் பாமக தலைமையில் ஆட்சின்னு வில் பவரோட நிற்கணும்னு ராமதாஸ் சொல்றாரு. அந்த வில் பவர் எடப்பாடி, அந்த வில் பவர் அன்புமணி ராமதாஸுக்கு இல்ல. அவரு எடப்பாடி பழனிசாமி மதிப்பாரு, என்டிஏ மதிப்பாரு நினைச்சாருன்னா அந்த நேரம் வரும்போது உங்க பலம் இவ்வளவுதான், 24ல நீங்க தான் பலகீனப்பட்டிருக்கீங்க, நாங்க தெற்க மேற்க சிட்டில எல்லாம் பாமக கேட்கிற தொகுதிகள் எண்ணிக்கை அடிப்படையில் கிடைக்காது. பாமகவின் பலகீனம் பூத் வைஸ் டாக்டர் ராமதாஸுக்கு தெரியும். அது 26 பேரத்துல எதிரொலிக்கும். இப்பவே நாம பலமா நின்னு நாம இல்லைன்னா யாருக்கு வைத்த வழியோ அவங்க நமக்கு அதிக சீட்டு கண்டு தரட்டுங்கிற அளவுக்கு ராமதாஸ் வந்து கட்சியை கொண்டு போகணும்னு நினைக்கிறார். நீங்க பேரம்னு சொன்னீங்கன்னா உங்களோட மற்றவங்க பேரம் ஏறி போகும். இன் ஷார்ட் தேமுதிக பேரம் இதே மாதிரி போச்சுன்னா பாமக பேரத்தோட பெருசா இருக்கும். அதுதான் உண்மை நிலைமை.